நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கான சிறப்பு தொகுப்பு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை தினமும் கடந்து போறோம். ஆனா சிலரோட உழைப்பும் அன்பும் மட்டும்தான் நம்ம மனசுல ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகும். அப்படி பெங்களூர்ல இருந்து சென்னை வர்றா ரயிலில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு கிராமத்து தம்பதி, காலில் செருப்பு கூட இல்லை. கையில் 3, 4 பெரிய மூட்டைகள் ரயிலுக்குள்ள வர்றாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் தராம, தங்களுக்கு சீட் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காம, சத்தமில்லாம தரையில போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்கதான் தொடங்குது அவங்களோட நிஜமான அழகு. அந்த பயண நேரத்தை வீணடிக்காம 2 பேரும் சேர்ந்து டக்குனு ஒரு 20 முழம் பூவை கட்டி முடிக்கிறாங்க. நாம 2 பேரும் சேர்ந்தா எந்த வேலையையும் எளிதா முடிக்க முடியும். அப்படின்றதை எந்த ஆடம்பரமும் இல்லாம அவங்களோட செயலில் காட்டியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட விட்டுக்கொடுக்காம பிரிஞ்சி போற குடும்பங்களுக்கு மத்தியில இந்த தம்பதி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு விட்டுக்கொடுக்காம தோளோடு தோள் நின்னு உழைக்கிறதை பார்க்கும்போது உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்குது. உண்மையான அன்பும் விடாமுயற்சியும் இருந்தா வறுமையை கூட புன்னகையோடு கடந்து போகலாம் என்பதற்கு இந்த தம்பதியே ஒரு சிறந்த உதாரணம். கஷ்டப்பட்டு உழைக்கிற இது போன்ற மனிதர்களுக்குதான் நம்ம சமுதாயம் உறுதுணையா நிற்கணும். உழைப்பால் உயர்ந்த இந்த தம்பதியின் அன்பிற்கும் முயற்சிக்கும் நம்மோட மனமார்ந்த வாழ்த்துகளும் மரியாதையும்.